தப்பிச்சிடலான்னு பாத்தியா? உன் பசங்க எல்லாம் அந்த கூண்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நான் உன்னை சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் உன் பசங்களை சாப்பிடுறேன். ஏய், உன்னால என் பசங்கள சாப்பிட முடியாது. இரு, முதல்ல உன்னை சாப்பிடுறேன். ஏய் நாயே, என்ன விட்டுரு, என்ன சாப்பிடாத. எனக்கு குட்டி குட்டி பசங்க இருக்காங்க, அவங்க சாப்பிடுறதுக்காக நான் வெளிய வந்தேன். நான் இவ்வளவு நேரம் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்ததே உன்னையும் உன் பசங்களையும் சாப்பிடதான். நான் இப்ப சாப்பாடு எடுத்து போறேனா, என் குட்டி பசங்க பசியால வாடி செத்து போயிடுவாங்க. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, நான் உன்னை கண்டிப்பா சாப்பிடதான் போறேன். இதோட உன் கதை முடிஞ்சது. என் வயிற்றுக்குள்ள போறதுக்கு ரெடி ஆயிரு. கொஞ்சம் இரு, நான் என் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிடு. நீ என்ன முட்டாளாக்கலான்னு நினைச்சியா? நீ சாப்பாடு குடுக்கறேன்னு சொல்லி அப்படியே ஓடிடலான்னு பாக்குறியா? இல்ல, நான் வாக்கு தரேன். நான் என் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உன்கிட்ட வரேன். நீ அதுக்கப்புறம் என்ன சாப்பிடு. இல்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நான் இப்பவே உன்னை சாப்பிட போறேன். இல்ல, என்ன நம்பு. என் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் கண்டிப்பா உன்கிட்ட வருவேன். அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிடு. சரி, நீ போய் உன் பசங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு வா. நான் பசியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏ மோனிகா, இங்க பாரு, நான் குளத்துல இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அண்ணே, பெரிய மீனா புடிச்சிட்டு வந்திருக்க. சரி சரி வானே, இத சமைச்சு சாப்பிடலாம். சரி மோனிகா, செம ஜாலியா இருக்க போகுது. அண்ணே, இன்னும் சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தானே ஆகும்? இரு மோனிகா, இப்பதானே அடுப்பு பத்த வச்சிருக்கோம், கடாய் சூடாகட்டும். அண்ணே, அங்க பாரு, அந்த பூனை நம்ம மீனை தூக்கிட்டு ஓடுது. என்ன மோனிகா, அந்த பூனை பின்னாடியே ஓடு. அந்த மீனை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தேன். இந்த பசங்களா, உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். சீக்கிரமா சாப்பிடுங்க, நான் வெளிய போகணும். நீங்க எங்கம்மா வெளிய போறீங்க? இப்பதானே சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்க. உங்களுக்கு சாப்பாடு தேட போன இடத்துல நான் ஒருத்தருக்கு சாப்பாடா மாறிட்டேன். நான் உங்களை விட்டுட்டு தனியா போறேன். போகாதீங்க மம்மி, நீங்க இல்லாம எங்களால தனியா இருக்க முடியாது. முடியாது பசங்களா, நான் அந்த நாய்க்கு வாக்கு கொடுத்துட்டேன். கண்டிப்பா நான் போயே ஆகணும். நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க. அம்மா, அம்மா, எங்களை விட்டு போகாதீங்க. மோனிகா, அங்க பாரு, அந்த பூனை என் மீனை சாப்பிட்டுட்டு வருது. ஆமா, ஏன் அந்த பூனை அந்த நாய் கிட்ட போகுது? அதானே, அந்த நாய் இந்த பூனைய சாப்பிட்டுருமே. வந்துட்டியா நீ? ரொம்ப நேரம் ஆச்சு, நீ என்னை ஏமாத்திட்டியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்த. வந்துட்டேன், என்ன சாப்பிடு. அண்ணே, நம்ம அந்த பூனையை காப்பாத்தி ஆகணும் அண்ணே. வேணாம் மோனிகா, அந்த பூனை என் மீனை சாப்பிட்டுச்சு, நான் வரமாட்டேன். சரி, நீ வரலனா போ, நான் போய் காப்பாத்த போறேன். என் வயிற்றுக்குள்ள போறதுக்கு ரெடியா? ஏய், நீ அந்த பூனையை சாப்பிட்ட இந்த கட்டையிலேயே அடி வாங்குவ. ஏய், ஓடிடு நாயே, இங்க இருந்து ஓடிடு, இல்லனா என்கிட்ட செம்மையா அடி வாங்குவ. ஏய் பூனை, நான் மறுபடி கண்டிப்பா வருவேன். உன் பசங்களை எல்லாரையும் சாப்பிடுவேன். ஏ மோனிகா, இந்த திருட்டு பூனைய ஏன் காப்பாத்தன? வாய மூடுன, இந்த பூனை பாரு எப்படி பயந்து இருக்குன்னு. ஏ பூனை, ஒழுங்கா என்னோட மீனை கொடுத்துரு, இல்லனா நீ இப்ப என்கிட்ட செமையா அடி வாங்க போற.